அடிக்கிற வெயிலுக்கு குளு குளுன்னு ஒரு கம்மங்கூழ் ரெசிபி. வாங்க கம்மங்கூழ் எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு அரை டம்ளர் முழு கம்பு நான் எடுத்திருக்கேன். இதை 1/2 அன் ஹவர் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை ஒரு கிளாத்தில் போட்டு ட்ரை பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தோங்கன்னா ஒரு அடிகனமான பாத்திரம், அதாவது நான் குக்கர் எடுத்திருக்கேன். இப்போ 1:3 ரேஷியோவில் 3 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரை டம்ளர் கம்பு எடுத்திருக்கோம். அதை அரைக்கும் போது 1 டம்ளர் கம்பாக கிடைக்கும். இப்போ குக்கர் எடுத்து அடுப்பில் வச்சிடலாம். தண்ணி ஹீட் ஆகட்டும். அந்த கேப்பில் இப்போ நம்ம இந்த அளவுக்கு கம்பை அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து தண்ணி ஹீட் ஆனதும் கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க கம்பை எடுத்து அந்த தண்ணியில் சேர்த்துட்டு கரண்டி வச்சு நல்லா கிளறிட்டே இருக்கணும். இதை பார்த்திங்கன்னா கைவிடாமல் ஒரு 2 மினிட்ஸ் கிளறினா போதும். அதுக்கப்புறம் இதோட குக்கிங் டைம் பார்த்திங்கன்னா 20 to 25 மினிட்ஸ் தான் இதோட குக்கிங் டைமு. அதுக்குள்ளேயே இது வெந்து வந்துடும் கம்பு. இப்போ நம்ம கிளறிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து பார்த்திங்கன்னா இது ஒரு 50% வெந்துடும். அடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ இது ஒரு 80% குக் ஆனதும் இந்த மாதிரி கெட்டியாக வரும். இப்போ இதை குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் சிம்லேயே வச்சுட்டா போதும். இந்த மாதிரி ஒரு கம்பு சாதம் ரெடி ஆகிடும் நமக்கு. இப்போ இதை தண்ணி ஊற்றி வச்சிடலாம். இதை அடுத்த நாள் குடிக்கிறதுக்கு தான் நல்லாயிருக்கும். நீங்கள் அப்படியே தண்ணி ஊற்றி வச்சாலும் ஓகே, இல்லை உருண்டை பிடிச்சி தண்ணி ஊற்றி வச்சாலும் ஓகே தான். இப்போ நெக்ஸ்ட் டே நம்ம இதை கூழாக கரைக்க போகிறோம். ஒரு பாத்திரத்தில் குட்டி குட்டியாக கட் பண்ண பெரிய வெங்காயம், கொஞ்சமாக மாங்காய் சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்க கம்பு சாதத்தை எடுத்து சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கலாம். அடுத்து கொஞ்சம் மோர் சேர்த்துடலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். நல்லா கையிலேயே கரைச்சி எடுத்துக்கலாம். கூட கொஞ்சமாக கேரட் இருந்தால் சேர்த்துக்கோங்க, சூப்பராக இருக்கும். இப்போ இந்த வெயிலுக்கு ஒரு இதமான கம்மங்கூழ் ரெடி. பிகினர்ஸ் கூட ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள்.